Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. முக்கியமாக வாயு தொல்லைனால் உடம்பு வலி, முதுகு வலி இது போல் இருக்கிறவங்க இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வலியுமே பறந்து போயிடும். அந்தளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரசம் ரெசிபி தான். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு வெள்ளை மூக்கடலை சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு அது முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். அதுக்காக தான் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த புளிப்பு தன்மை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் புளியை கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு முழு பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 17 பல்லு பூண்டு இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மிளகு அதிகமாக ஆட் பண்ணும்போது வரமிளகாய் குறைச்சிக்கலாம். நாங்கள் எப்போவுமே மிளகு தான் அதிகமாக ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஹெல்த்துக்கும் நல்லது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் வரமிளகாய் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரம் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அதாவது மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் மிளகோ இல்லை வரமிளகாயோ உங்கள் தேவைக்கு ஏற்ற போல் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதுவும் இருக்கட்டும். இதுக்காக ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 1 எடுத்துக்கலாம். எப்பவுமே தக்காளி அதிகமாக ஆட் பண்ணால் புளி குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். புளி அதிகமாக சேர்க்கும்போது சில பேருக்கு வயிறு பிரச்சனை இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஸ் போல் மேலே வரும் உங்களுக்கு. அதே போல் சூடம் பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டு புளி குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. அதே போல் பெருங்காயமும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகுடைய சீரகமும் உளுந்தும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது தாளிக்கும் போது நல்லா நமக்கு வாசம் கொடுக்கும். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தாளிக்கும் போது நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகு, சீரகம், வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அதோட வதக்கி விடலாம். இப்படி வதக்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இது கூட மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பொடியை கத்தியில் கட் பண்ண பிறகு இடிக்கல்லோ இல்லை கையிலையோ கூட நீங்கள் இது போல் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு நசுங்கி வந்துடும். இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அதோட வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க பெருங்காய தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் மஞ்சளும் நீங்கள் புளி தண்ணியோட கூட சேர்த்து நீங்கள் கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். பட் நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு கொதி வரும். ரசத்தை எப்பவுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது கொதிக்க விட்டாலுமே அதோட ஃப்ளேவரே மாறி போயிடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரசம் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பூண்டு நிறைய சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலே பார்த்தா அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுருந்து கொஞ்சம் சூடான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பவும் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் சூடான போதும். அதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சாலுமே போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறையோ செஞ்சு சாப்பிடுங்க. வாயு தொல்லைனால் உண்டாகிற வயிறு பிரச்சனை, கை
கால் வலி, முதுகு வலி இது போல் பிரச்சனைகள்லாம் பறந்தே போகும். இதில் ஆட் பண்ணுற பூண்டு, பெருங்காயம், மிளகு, சீரகம் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இது போல் பூண்டு ரசம் வாயு தொல்லைக்காக நீங்கள் வைக்கும்போது அதில் நீங்கள் புளி குறைவாக ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது போல் ரசம் நீங்களும் வச்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.